ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறீங்க, அதுக்கு லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி குடுத்தா எப்படி இருக்கும்? கண்ணா லட்டு திங்க ஆசையா, அந்த வண்டி வெறும் ரூ. 50,000 தான் சொன்னா எப்படி இருக்கும்? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. ஆமாங்க, நாம இன்னைக்கு இந்த எலக்ட்ரிக்ஸ் ஈவி அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து லைஃப் டைம் வாரண்டியோட இருக்க இந்த ஈவி பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க மோகன், வெல்கம் டு மோக விலாக்ஸ். பொதுவா இந்த ஈவி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம இந்த ஈவி வாங்கணும் அப்படின்னா அதோட பேட்டரி வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் அந்த ஈவி வந்து நம்ம வாங்குறதே இல்லை. அப்படி நீங்க அந்த பேட்டரிக்கு நாங்கள் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்தா நீங்க வாங்குவீங்க இல்லையா? அப்படிங்கிற மாதிரி தான் இந்த BAAS, அதாவது பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்க. இந்த BAAS பற்றியும் அதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றியும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்க. சரி, BAAS அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் வாங்குற எலக்ட்ரிக் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதில் இருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடது. அதாவது நீங்கள் வண்டி வாங்கிடுவீங்க, அந்த வண்டிக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டி அந்த வண்டி வாங்கிடுவீங்க. அதில் இருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் உங்களுக்கு அந்த பேட்டரியை கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் அந்த பேட்டரி வேணுமோ அப்போ நீங்கள் காசு கட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காசு கட்டலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி வந்து அதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, இதே மாதிரி தான் ஹீரோ கொடுத்தாங்களே, அப்புறம் நம்ம இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த BAAS-ஐ வந்து அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக அந்த பேட்டரியை வந்து EMI-ல போட்டு கொடுக்குறாங்க. அப்படி அந்த பேட்டரியில் நம்ம EMI-ல எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிராண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு முழுக்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் இருக்கும். பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் வண்டியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட 40 to 50% காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரியாக தான் இருக்கும். அப்போது ஒரு ஈவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஈவி நீங்கள் நல்ல ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் அந்த ரேஞ்சு தான் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அப்போது உங்களுக்கு அதில் 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட காஸ்ட்டே வந்துடும். அப்போ உங்களால் முழுசாக அந்த வண்டியை வந்து வாங்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் அந்த பேட்டரியோட காஸ்ட்டை கழிச்சிட்டு அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த பேட்டரிக்கு 1000 ரூபாய் மாதம் கட்டுற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பேட்டரி வந்து நீங்கள் வச்சு ஓட்டிகிட்டே இருக்கலாம். சரி, அப்படி ஓட்டுறமே நம்மளுக்கு அதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்களோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கொடுப்பாங்க இல்லையா? பேட்டரிக்குன்னு ஒரு சில வாரண்டி கொடுப்பாங்க இல்லையா? ஒரு 3 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுப்பாங்க. 3 வருஷம் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர், 3 வருஷம் இல்லைனா 20,000 கிலோமீட்டர், 3 வருஷம் இல்லைனா 50,000 கிலோமீட்டர், அந்த மாதிரி கிலோமீட்டர் வாரண்டி கொடுப்பாங்க. அதை நம்மள சில பேர் நம்ம பார்க்கறதே இல்லை. அப்போது உங்களுக்கு அந்த வருஷத்தை விட அந்த கிலோமீட்டர் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஆனால் இங்கே என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேட்டரியை வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த 3 வருஷம் முடிச்சோ இல்லை அந்த கிலோமீட்டர் முடிஞ்சோ நீங்கள் அந்த பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணி புதுசு நீங்கள் வாங்கி போடணும். அப்போது உங்களுக்கு அந்த வண்டியோட காஸ்ட் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 50,000 to 60,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வண்டி வந்து திரும்ப ஓட்ட முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வண்டி வாங்கிடுவீங்க, மாதம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கட்டிகிட்டே வந்துட்டே இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு அந்த பேட்டரி வந்து 3 வருஷத்தில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்போயே அவங்களே ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்போயாவது சப்போஸ் ஓட்டலை நீங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பியூர் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த BAAS-ல கொடுக்குற மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்ஸ் ஈவி அப்படிங்கிற இந்த பிராண்ட். இந்த பிராண்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இது யாருன்னே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நம்மள எல்லாருக்குமே இந்த லிவ்கார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தெரியும். அதாவது UPS இன்வெர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவ்கார்ட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த IPL-ல கூட நிறைய இடத்துல ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிவ்கார்டோட கம்பெனி தான் இந்த எலக்ட்ரிக்ஸ் ஈவி அப்படிங்கிற பிராண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க நிறைய மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக LXS 2.0 அப்படிங்கிற இந்த மாடலில் BAAS மாடலை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாடலை நீங்கள் BAAS-லையும் வாங்கிக்கலாம், இல்லை நார்மலாகவும் உங்களால் வாங்கிக்க முடியும். சரி, இந்த வண்டியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இது பார்த்துருவோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எந்த ஈவிலையுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டைலிஷான டிசைனில் இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு யமஹால ஒரு பைக் வரும் இல்லையா, ஸ்கூட்டர் வரும் இல்லையா, அந்த மாடலில் இது கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 98 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டரியை வச்சு நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அப் அண்ட் டவுன் எங்கேயாவது நீங்கள் ஒரு 40-50 கிலோமீட்டர் போவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை வச்சு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க ஸ்வாப்பிங் ஸ்டேஷனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த வண்டி வந்து ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கனால
அப்படிங்கிறதுனால பேட்டரியில் எதாவது பிரச்சனை வந்தாலுமே நம்மளுக்கு ஈஸியாக அந்த அப்டேஷன் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கும். இந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 50 to 55 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம வேகமாகவோ இல்லை எங்கேயாவது அந்த மற்ற வண்டி மாதிரி கொஞ்சம் வேகமாக போக முடியாது. ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து தாராளமாக இந்த வண்டியை ஓட்ட முடியும். பொதுவாக ஆஃபீஸ்க்கோ இல்லை லோக்கல் யூஸ்க்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து தாராளமாகவே போதும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு அதிகமாக ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேட்டரி வந்து ட்ரைன் ஆகும். அப்படிங்கிறனால இதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பூட் ஸ்பேஸ் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இதில் 42 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் 2 ஃபுல் ஹெல்மெட்டை வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். அதனால நீங்கள் எந்த ஒரு பொருளையோ இல்லை நீங்கள் முக்கியமாக ஏதாவது வச்சிருக்கீங்க மார்க்கெட்டில் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியில் அந்த பூட் ஸ்பேஸ்லேயே உங்களால் வச்சு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வண்டி எங்கே வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களால் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் எங்கெங்கே சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே பார்த்து உங்களால் ஈஸியாக அந்த வண்டியை வாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு காசு அதிகமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் முழு அமௌண்ட்டு கட்டி நீங்கள் அந்த வண்டி வாங்கி நீங்கள் அந்த ஃபுல் பெனிஃபிட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஓட்டிக்க முடியும். சப்போஸ் 3 வருஷமோ 4 வருஷமோ கழிச்சு பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப ஃபுல் காசு கட்டி அந்த பேட்டரியை வாங்கி போட்டுப்பீங்க. இல்லை நான் வந்து கொஞ்சம் கம்மியான காசு தான் இருக்குது, இனிஷியலாக என்னால் அவ்வளோ கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த வண்டி 50,000 கட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுன் பேமெண்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த பேட்டரி வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்கும். நான் அந்த விடால சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டரியை வந்து இஎம்ஐயில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. இந்த வண்டி உண்மையாலுமே உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டரிக்கு அப்படின்னு தான் அவங்க கம்பெனி வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. நானும் கால் பண்ணி வெரிஃபையும் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி பெட்ரோல் அடித்து ஓட்டுவீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய் வந்து மீதி ஆகும். நீங்கள் அந்த 1000 ரூபாய் நீங்கள் கட்டி நீங்கள் அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த பெட்ரோல் செலவோ இல்லை அந்த பெட்ரோல் வண்டியை சர்வீஸ் பண்ணுற செலவோ இருக்காது. ஆனால் வண்டியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் சர்வீஸ் பண்ணிக்கணும். ஆனால் பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வாரண்டி நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அதனால ரெகுலராக நம்ம வண்டி அதிகமாக ஓட்டுவோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். எலக்ட்ரிக் வண்டி யாராவது வாங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லைஃப் டைம் வாரண்டி இருக்குது, இந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை